காவேரி பிரச்சனை நடக்கல. 50 வருஷமா நடந்துகிட்டு கிடக்க அந்த பிரச்சனை. அது காவேரி ஆணையம் திமுக முயற்சினால காவேரி ஆணையம் அமைச்சாங்க. காவேரியினுடைய நிபுணர் குழு ஏகப்பட்ட இது அமைச்சாங்க. ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி வறட்சி பீரியட்ல காவேரி ஆணையம் கூடும். கர்நாடகாவுக்கு 4 டிஎம்சி தண்ணி கொடு, 15 நாளைக்கு இத்தனை கனம் தண்ணி கொடுன்னு சொல்லி உத்தரவெல்லாம் போடுவாங்க. அந்த உத்தரவை மீறுவாங்க கர்நாடகா. அப்புறம் உயர் நீதிமன்றம் கெடு விதிக்கும். அப்புறம் லாஸ்டா சித்தராமையா தான் திறந்து விட்டார். இது அங்கத்தி பாலிடிக்ஸ், கர்நாடகா பாலிடிக்ஸ். இப்ப தமிழ்நாட்டில் இவ்வளவு காலம் உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், காவேரி ஆணையம் இப்படி சட்ட போராட்டத்துக்குள்ள வந்த வழியில தாவேக்கா சிஎம் நம்ம சார் விஜய் சார் காவேரி இது கர்நாடகா போறேன், 13 பேரோட போறேன்னு சொல்லி அதுக்கு புறமா வரலனாலும் வீடியோ டிவியில் செய்திகளை வாட்ஸ்அப்லாம் பறந்தது. எதிர்கட்சிகள்லாம் போகக்கூடாது, போகவே கூடாதுன்னு போர்க்கொடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னி வரைக்கும். இன்னைக்கு என்னடா கேட்டா சுப்ரீம் கோர்ட்ல தமிழ்நாடு அரசு அப்பீல். திமுக அப்பீல் பண்ண பிறகுதான் நீ அப்பீலுக்கு போற. முதல்ல நீ பண்ண வேண்டியது தானே. வெள்ளிக்கிழமையா திமுக அப்பீல் பண்ணிடுச்சு, இப்ப போய் நீ அப்பீலுக்கு போற. என்ன இது? என்ன சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் என்ன பண்றாரு ஒன்னும் புரியல. கூட சிஎம்க்கு யார் அட்வைஸ் பண்றாங்க, அட்வைசரா இருக்காங்களான்னு தெரியல. ஆனா ஒண்ணு, ஜோசியத்தை நம்புறாரு. ஏன்னா அவர் கிறிஸ்டின் இருந்தாலும் ஜோசியத்தை நம்புறாரு. ஜோசிகார் உத்தரவுப்படி 10வது மாடிக்கு போறாங்க, 11 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. 3 மாசத்துல வேலையை முடிக்கணும். பிடபிள்யூ 6 மாசம் கோரிக்கை வச்சவங்க 3 மாசத்துல வேலையை முடிக்கணும். தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு 3-4 துறையை வெளியே கொண்டு போய் நிர்ணயம் பண்ணி கலைவாணர் அரங்கத்தில் கொண்டு போய் வைக்கிற ஒரே சிஎம் விஜய் சார் தான். அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது. எல்லா பேரண்ட் டிபார்ட்மெண்ட்டும் மேலதான் இருக்கு. அதுல 3 டிபார்ட்மெண்ட்டை வெளியே கொண்டு போய் வைக்கிறான். இட வசதி பத்தலன்னு சொல்லிட்டான். கலைஞர் பீரியட்ல போய் கட்டினாங்க, பெரிய பில்டிங் எல்லாம் கட்டி திறப்பு விழாங்க. இது அசம்பிளிலாம் கூட நடந்துருச்சு. ஜெயலலிதா அம்மா வந்தாங்க, அது பல்நோக்கு மருத்துவமனையா மாற்றிட்டாங்க. டிஎம்கே கொண்டு வந்த அந்த இடத்துல வைக்கக்கூடாது.
எம்ஜிஆர் வந்து மதுரைக்கு எடுத்துன்னு போதா திருச்சிக்கு எடுத்துன்னு போதுதான் தலைமைச் செயலகத்தை பரிசீலனை பண்ணார். அவங்கவுங்க கருத்துல பரிசீலனை பண்ணாங்க. ஆனா இவர் ஒரு வித்தியாசமான இது 3 துறைகளை மாத்துறாரு. 10வது மாடியில சிஎம் பில்டிங்க மாத்துறாரு. ஏதோ வாஸ்து சரியில்லை அப்படின்னு சொல்லி ஊடகங்க இந்த வாட்ஸ்அப் சேனலை இப்படியெல்லாம் ட்வீட் போட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் முக்கியமா பார்க்கிறார். மக்கள் வறட்சியில சாவறாங்க. டெல்டா மாவட்டம்லாம் மோசமா இருக்கு. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு என்ன பண்ண எதிர்கட்சியை கூட்டி எதிர்கட்சியை கூட்டாம நீயா நடவடிக்கை எடுத்து நீயா கவனம் பண்ணா பரவாயில்ல. கர்நாடகாவில் வராதையான்றான் சிவகுமார். இப்பெல்லாம் சூழ்நிலை சரியில்லை, நீ வராதிங்க அப்படின்ற ஒரு கேவலமா இல்லை. இன்னொரு சிஎம் வந்து என் ஸ்டேட்டுக்கு வராத, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்ற. உன் கட்சியில கூட்டணி சேர்த்து வச்சிருக்கீங்களா, ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க காங்கிரஸ் தலைவருங்க, ஐயா 2 அமைச்சருங்க, அவங்களாவது கர்நாடகா காங்கிரஸ் சிஎம்க்கு அழுத்தம் கொடுக்கணும். நேற்று வந்து ராகுல் காந்தி கூட இதை பத்தி எதுவுமே பேசல. ஏன்னா அங்கேயும் காங்கிரஸ், இங்க காங்கிரஸ் கூட்டணியுடைய அமைச்சரவை மக்களை இப்படிலாம் முட்டாளாக்குறாங்க பார்த்தீங்களா. இவங்க சதுரங்க விளையாட்டு கேமுக்கு தமிழ்நாடு தான் கிடைச்சதா? தமிழ்நாட்டில் இருக்கிறவன் சாதாரணமான ஆட்கள் இல்லை, சாதாரணமான ஆட்கள் இல்லை. ரோட்ல போறவன் அப்பாவி கூட தன்மானம் கொண்டவன். தமிழன் என்று சொல்லடா, தமிழ் நிமிர்ந்து நில்லடா, வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். ஆனா கர்நாடகக்காரங்க எவ்வளவு தமிழ்நாட்டில் இருக்காங்க, எவ்வளவு உடுப்பி ஹோட்டலுங்க இருக்கு, எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு பேர் தொழில் பண்ணிருக்காங்க, எவ்வளவு மலையாளிஸ்ட் இருக்காங்க, எவ்வளவு இங்கிலீஷ் இருக்காங்க, எவ்வளவு தெலுங்கார் இருக்காங்க, எவ்வளவு பீகார்கார் இருக்காங்க. எல்லாம் சரிசமமா தான் தமிழ்நாட்டில் இருக்காங்க, ஒற்றுமையோடு இருக்காங்க. ஒற்றுமை சீர்குலைஞ்சு இல்லை, ஒற்றுமையோடு இருக்காங்க. இப்படி இருக்கிற நம்ம தமிழ்நாட்டை பார்த்து கர்நாடகா சிஎம், நம்ம சிஎம், தமிழக மக்கள் விபத்துல ஆன சிஎம் அவரை வரவானான்னு சொல்றாங்க. பரவாயில்ல, இப்போவாது உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்றாங்க. அந்த மனு கூட திமுக வெள்ளிக்கிழமை பண்ணுவதான் இன்னைக்கு இவங்க பண்றாங்க. நாளைக்கு டிஎம்கே பேர் எடுத்துற போது நாங்க தான் கோர்ட்டுக்கு போய் அப்பீல் வாங்கணும்ட்டு. அதனால தமிழக மக்கள் வந்து சாதாரண மக்கள் அல்ல, தெளிவானவங்க. சில சூழ்நிலைகள்ல தடுமாறி வாக்கெல்லாம் போட்டாங்க. சில சூழ்நிலைகள்ல அவங்கள அறியாம ஏதோ ஒரு போதையில போட்டாங்க. ஆனா அந்த நிலை தடுமாற்றத்தில் தான் தாவேக அரசு. எந்த நேரத்தில் கூட்டணியில வளைவுல இருக்காங்களோ அவங்களாம் பிச்சுப்பாங்களோ, எந்த நேரத்துக்கு ஆதரவு பின்வாங்குறாங்களோ தெரியல. அதுக்காக தான் எல்லாம் ஏடிஎம்கே எம்எல்ஏலாம் ரிசைன் பண்ணி இவர் இடைத்தேர்தலில் நின்று தாவேக்கவே வென்றுடலான்னு ஒரு கனவு காண்றார். கனவு நனவாகட்டும், சந்தோஷம், அதில் எந்தவித மாற்றம் கிடையாது. அப்பாவி ஜனங்கள், தமிழக மக்கள் மின் அட்டையில கரண்டினுடைய கட்டணத்தை பார்த்தா ஷாக் அடிக்குது, ஹார்ட்டே அட்டாக் ஆயிடும் போல் இருக்கு. நீ பணம் கட்டலன்னா உன்னுடைய கரண்ட் டிஸ்கனெக்ஷன் கட்டித்தான் ஆகணும், வேற வழி கிடையாது. இப்படி பல பிரச்சனைகள், தண்ணி பிரச்சனை, விவசாயிகள் கடன் தள்ளுபடி பிரச்சனை, விவசாயிங்க தண்ணி போராட்ட பிரச்சனை, நீட்டு பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகள் மத்தியில வரும் 5ஆம் தேதி சட்டமன்றம் கூடுது. சட்டமன்றத்தில் விவாதங்கள், எதிர்கட்சிகள் என்ன கலக்கிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.